டேய், இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருக்கமேடா, பசிக்குதுடா. ஆமாடா ஆமாடா, வாங்கடா சாப்பிடலாம். என்னடா சாப்பிட்றீங்க? டேய், எனக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்டா. டேய், எனக்கு ஒரு கிரில்டா. அப்படின்னா எனக்கு ஒரு பீட்சா. மா மா, என்னடா ஒரு வேலை செய்ய விட மாட்டற? உனக்கு லீவ் விட்டதை விட்டாங்க, உயிரை வாங்குற. இந்த வாரம் இரு. அடடே, வாங்க தம்பிங்களா, ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா? லீவ் விட்டாங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, லீவ் விட்டாங்க ஆண்டி. சரிப்பா, பரீட்சையில நல்லா எழுதுனீங்களா? நல்லா எழுதுனா ஆண்டி. நானும் நல்லா எழுதிருக்கேன் ஆண்டி. ஏண்டா வேலை வடிவேலு, நீ எப்பறம் எழுதியிருக்க பரீட்சை? இந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்கு, உன் மூஞ்சியை பார்த்தா படிக்கிற மாதிரியா இருக்கு. அங்க ஒரு மண்டையோட எடுத்து கழுத்துல மாட்டி திரியிற. உன்னெல்லாம் வச்சு என்ன செய்ய? உங்க அப்பன் சரியா இருந்தா தான் நான் சொங்கி வரட்டு வீட்டுக்கு. ஏமா மானத்தை வாங்குற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி? அமைதியா இருங்கம்மா, எங்களுக்கு சாப்பிட என்னமாச்சும் கொண்டு வாங்கம்மா. ஆமாடா, உனக்கு சோறு தான் இப்ப முக்கியம். ஏதோ இந்த பிள்ளைங்க வந்திருக்கான்னு மரியாதையா பேசிக்கிறீங்க. இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு போட்டோம், அப்புறம் உனக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. தம்பிங்களா, என்னப்பா வேணும் சாப்பிட்றதுக்கு? ஆண்டி, எனக்கு பீட்சாவும் பர்கரும் வேணும். எனக்கு ஷவர்மாவும் மோமோஸும் வேணும். வடிவேலு, என்னடா சாப்பிட்ற? எனக்கு பீட்சா, பர்கர், மோமோஸ், சிக்கன் லெக் பீஸ் எல்லாமே வேணுமா? நான் ஒன்றும் ஹோட்டல் கடை வச்சு நடத்தலடா, அது அங்கே போய் கேட்டுக்க. வீட்டில் என்ன சாப்பிட வேணும்னு கேட்ட நீ வாட்டுக்கு அடிக்கிட்டு இருக்க. வீட்டில் என்ன இருக்கோ கொண்டு வாங்கம்மா, சாப்பிட்டுக்கிறேன். அப்படி வா வலிக்கு. இப்போதான் கிளிங்மா பிள்ளைன்னு நீ நிரூபிச்சிருக்க. தம்பிங்களா, பீஸா, பர்கர், ஷவர்மா, மோமோஸ் இதெல்லாம் நம்ம நாட்டு சாப்பாடு கிடையாது, வெளிநாட்டு சாப்பாடு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. நம்ம நாட்டில் நமக்காக ட்ரெடிஷ்னலா சாப்பாடு இருக்கு, வாழை இலை சாப்பாடு. அதுதான் ஆண்டி வீட்டில் இருக்கு. சாப்பிட்றீங்களா? இல்லை ஆண்டி, எனக்கு வாழையில சாப்பாடுலாம் வேணாம் ஆண்டி. தம்பி, ஒரு தடவை நம்ம நாட்டு சாப்பாடு சாப்பிட்டு பாரு, அப்புறம் எங்க போனாலும் இந்த சாப்பாடை தான் நீ தேடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும், சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும், உடம்புக்கு எந்த தொந்தரவும் வராது. அப்புறம் ஆண்டி ஒன்று சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. ஷவர்மா, பீஸா, பர்கர், மோமோஸ் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு சிலருக்கு சேராம உயிரே போயிருச்சு. அந்த மாதிரி உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டோமா? வேண்டாம், அவாய்ட் பண்ணிருங்க, சரியா? அச்சோ, அப்படியா ஆண்டி? ஆண்டி, நாங்களும் இவ்வளோ நாளாக சாப்பிட்டு தான் ஆண்டி இருக்கோம், எங்களுக்கு எதுவுமே ஆகலை. அப்படி இல்ல தம்பி, ஒரு சில ஹோட்டல்ல பழச சூடு பண்ணி நமக்கு தர்றாங்க, அது நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, அப்புறம் ஜீரணம் ஆகாம நம்ம உயிரே போனாலும் போயிடும். நீங்க எல்லா ஹோட்டலையும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ, இல்ல வீட்டு சாப்பாடு என்னவோ அதை சாப்பிடுங்க, அதுதான் பெஸ்ட். ஓகேவா? ஓகே ஆண்டி. சரிங்க தம்பிகளா, பேசிட்டு இருங்க, ஆண்டி போய் சாப்பாடு கொண்டு வரேன். ஏப்பா பாத்துட்டே உட்காந்துருக்கீங்க, எடுத்து சாப்பிடுங்க. வடிவேலு, மெதுவா தின்றா, பட்டுக்க போகுது, மெதுவா தின்றா, விக்கிக்கும். சரிமா சரிமா, சாப்பிட விடுமா. டேய் வடிவேலு, சாப்பிட ஒரு வேலை மட்டும் தானே நீ நல்லா செய்யற. டேய் சிரிக்காதீங்க, அமைதியா இருங்கடா. ஆண்டி, எங்க கை கழுவுறது? இந்த அங்க வாஷ் பேஷன் இருக்குப்பா, அங்க போய் கை கழுவிடுங்க. சாப்பாடு சூப்பரா ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. ஆண்டி, சாப்பாடு வேற லெவல் ஆண்டி. நான் திருப்பி ஒரு சாப்பாடு போடுவீங்களா? கண்டிப்பா, நீங்க எப்ப வந்தாலும் ஆண்டி உங்களுக்கு சாப்பாடு வச்சு தருவேன். நீங்க எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பீஸா, பர்கர், ஷவர்மா, மோமோஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இனிமேலே வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும். ஓகேவா? ஓகே ஆண்டி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். பார்த்து நேரமா வீட்டுக்கு போங்க. இடையில யாராவது கூப்பிட்டாங்கன்னா யார் வீட்டுக்கும் போகாதீங்க, அம்மா அப்பா தேடுவாங்க, சரியா? சரிங்க ஆண்டி. அம்மா, நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன். நீ ஒன்னும் போக வேணாம், வந்தவங்களுக்கு போக தெரியும் அவங்க வீட்டுக்கு. என்ன, நீ பின்னாடியே போய் அவங்கள வீட்டுல விட்டுட்டு நீ ஊர் சுத்த போவ. அந்த பசங்க நல்ல பசங்க, நீ தான் எனக்கு நான் வாச்சிருக்கே. பேசாம வீட்டுல உட்காரு, பாத்துக்க. பாய்டா, பாய். எந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கோ அது நம்ம உடம்புக்கு கெடுதலை விளைவிக்க கூடியது. அதனால நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்றதுதான் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ கடையில போய் யாரும் சாப்பிட வேண்டாம், வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. உணவே மருந்துங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.